ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டேங்க. ஃபேமிலியில் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. இந்த ஒரு நாள் எல்லோரும் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ருசியாக சமைச்சு போடலாம். இன்றைக்கி ஒரு 4 டிஷ் பண்ண போகிறேன். அது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் லாலிபப், தென் ரசம். இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் வச்சிடலாம். ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. தென் குக்கரில் வந்து ரைஸ் ஆட் பண்ணி 1 ஆர் 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் ரைஸ் ரெடி. அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஆயில் சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இதுக்கு மெயினே வந்து ஆயில் தான். வாட்டர் ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன், வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேனல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஆனதும் சூப்பரான ஒரு ஆயில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கன் லாலிபப் பார்க்கலாம். சிக்கன் லாலிபப் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லெக் பீஸ், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 எக் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சில்லி பவுடர் ஷாப்பில் போய் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன், ரேர் தான். வீட்லேயே ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ ஸ்டாக் இல்லாதனால கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ், சில்லி பவுடர் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போட்டுறேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இல்லைனா கூட நீங்கள் வெளியே கூட வைக்கலாம், நோ ப்ராப்ளம். எடுத்து வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனலில் ஆயில் எவ்வளோ வேணுமோ எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்ச அந்த லாலிபப்பை போட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு லாலிபப் கிடைக்கும், சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சின்ன பவுலில் 2 தக்காளி, கொஞ்சம் புளி நல்லா சோக் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சா அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. நம்ம சோக் பண்ணி வச்சா அந்த தக்காளி, புளி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றினிங்கன்னா நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அதுதான் ரசம் ரெடி ஆகிடும். இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண வீட்டில் ஸ்பெஷலான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். இது மாதிரி டேஸ்ட்டாக ஒரு சமையல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.